ஹாய் வர்ஸ் வெல்கம் டு பாரத் சிவில் கேர். நான் உங்கள் இன்ஜினியர் பாரத் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி சைட் வந்திருக்கோம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரைசிங் டேம்னஸ் ப்ராப்ளம் இஷ்யூஸ்னால பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி வந்திருக்கு. அதே போல் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாமே ஸ்ட்ரென்த் வீக் ஆகிட்டு பவுடர் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சர்ஃபேஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். ஏற்கனவே டேமேஜ் ஆன பெயிண்ட் உறிஞ்சி வந்தது எல்லாத்தையும் நம்ம மிஷின் வச்சு நல்லா ஸ்கப் பண்ணி எடுத்துக்கிறோம். பிளாஸ்டர் லெவல் தெரியுற அளவுக்கு நம்ம வீக்கான பெயிண்ட் அண்ட் பிளாஸ்டர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதுக்கு மேலே நம்ம எபாக்சி பேஸ்டு வாட்டர் ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற வாட்டர் ரைஸ் பண்ணாம அதே போல ஃபியூச்சர்ல பெயிண்டிங் வந்து உறிஞ்சி வராமலும் தடுத்து நிறுத்தும். ஸோ இந்த ரைசிங் டேம்னஸ் நமக்கு வந்து 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மெத்தடும் அதுக்கான காஸ்ட் அண்ட் டூரபிலிட்டி பொறுத்து மெத்தட் தான் நமக்கு வந்து ரொம்ப ஃபைனஸ்ட் அண்ட் ரொம்ப 100% ரிசல்ட் தர மெத்தடு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 ஃபீட்டுக்கு வந்து பூச்சி வேலையை கட் பண்ணி எடுத்துரும் கிரவுண்ட் லெவல்ல இருந்து. தென் அதுக்கப்புறம் இந்த பிரிக் வால் பாயிண்டிங் சொல்லுவாங்க. அந்த பாயிண்டிங்ல இன்ஜெக்ஷன் ரவுட் பண்ணிட்டு ஃபர்தரா அதுக்கப்புறம் 2 கோட் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அப்ளிகேஷன் பண்ணி தென் அதுக்கு மேல பிளாஸ்டர் பண்ணும்போது நமக்கு பர்மனண்டாவே இந்த ரைசிங் டேம்னஸ் வந்து கம்ப்ளீட்டா தடுத்து நிறுத்த முடியும். ஸோ இந்த கிளைண்ட் வந்து காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே போல வந்து லைஃப் ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த சைட்ல வந்து எபாக்சி பேஸ்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். இது வந்து ஃபர்தரா இந்த லீக்கேஜ் இஷ்யூஸ்ல இருந்து நம்ம இந்த டேம் பெயிண்ட் உறிஞ்சு வருது நம்மளால தடுத்து ஒரு 10 இயர் வரைக்கும் இது லைஃப் ஸ்பேன் வரும். ஸோ இந்த வீடியோ முழுசா பார்த்த வியூவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.